நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா டபுள் லைட்ஸ் வாழ்க்கை வாழக்கூடிய ஆத்மாவாக தான் இருக்கிறது நம்ம விரும்புகிறோம். ஆனால் பாப்தாதா ஒன்று முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க. நேரம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு, நம்மளுடைய முயற்சியின் வேகமும் அதே அளவு இருக்குதா? நம்ம மனசில் இன்னும் ஏதாவது கவலை, சுமை, என்னுடையது அப்படிங்கிற உணர்வுகள் மறைஞ்சிருக்குதா? பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய அனைத்து சுமைகளையும் எனக்கு கொடுத்துட்டு டபுள் லைட் ஆகுங்க. கடைசி நேரத்தில் முயற்சியை வேகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீண்ட கால பயிற்சி தான் கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நம்மளே கேட்டுக்கலாம், நேரத்தின் வேகத்திற்கு ஏற்ப நான் முன்னேறுகிறேனா அல்லது இன்னும் சுமைகளைத்தான் சுமந்து கொண்டிருக்கின்றேனா அப்படின்னு கேட்கணும் நம்மளே. பாப்தாதா இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான அடையாளத்தை கொடுக்குறாரு. நீங்கள் அனைவருமே கவலையற்ற சக்கரவர்த்திகள். ஒரு சக்கரவர்த்தி எதுக்கு கவலைப்படணும்? என் மனசுல சுமைகளை வச்சிருக்கணும். ஆனா சில நேரங்களில் நம்மளுடைய மனதின் ஒரு மூலையில ஏதோ ஒரு சின்ன கவலை, ஏதோ ஒரு பழைய நினைவுகள், ஏதோ ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு அல்லது என்னுடையது அப்படிங்கிற ஒரு பற்று மறைஞ்சிருக்கு. அதனால மனசு வெயிட் ஆயிடுது. பாபா ரொம்ப அன்பாக சொல்றாங்க, அந்த சுமையை என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் டபுள் லைட் ஆயிருங்க. டபுள் லைட் அப்படின்னா என்ன? ஒன்று பார்த்தீங்கன்னா உடம்பு லேசா இருக்குது, இன்னொன்று மனசு லேசா இருக்கு. எந்த ஒரு கவலையும் இல்லாத நிலை, எந்த ஒரு பற்றுதலும் இல்லாத நிலை, அதுதான் டபுள் லைட் நிலை. அமிர்த வேளையில் உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. காலையில் நான் அமிர்த வேளையில் நான் எந்திரிச்ச உடனே என்னுடைய மனசில் ஆழத்தில் இன்னும் ஏதாவது சுமை இருக்குதா அப்படின்னு கேட்கணும். நம்மளே கேட்கணும், செக் பண்ணணும். என் கனவுகளில் கூட ஏதாவது கவலை வருகிறதா, ஏதாவது பயம் எனக்குள்ள மறைஞ்சிருக்குதா, ஏதாவது என்னுடையது அப்படிங்கிற பற்றுதல் இருக்குதா? பாபா சொல்கிறாங்க, செக் பண்ணால் மட்டும் போதாது, சேஞ்ச் பண்ணணும். என்னுடையது அப்படிங்கிறத உன்னுடையது அப்படின்னு மாற்றணும். இந்த வாழ்க்கை, இந்த உடம்பு, இந்த சேவை, இந்த குடும்பம் எதுவுமே என்னுடையது கிடையாது. அனைத்தும் பாபாவினால் கிடைத்த பரிசு, அனைத்தும் அவருடையது. என்னுடையது அப்படிங்கிறது சுமையை கொடுக்குது, என்னுடையது அப்படிங்கிறது சுமையை உருவாக்குது, உன்னுடையது அப்படிங்கிறது சுமை இல்லாமல் லேசாக மாற்றுது. நேரத்தினுடைய வேகத்தை பாருங்க. பாப்தாதா மறுபடியும் சொல்றாங்க, மீண்டும் சொல்றாரு, நேரத்தின் வேகத்தையும் உங்கள் முயற்சியின் வேகத்தையும் பாருங்கள். நேரம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறத விட மாற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு உலகத்துல. சிலர் நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் மெதுவா நான் முயற்சி பண்றேன், கடைசியில நான் வேகப்படுத்திக்கிறேன். ஆனா பாபா சொல்றாங்க, நீண்ட கால பயிற்சி தான் கடைசியில ஹெல்ப் பண்ணும். கடைசி நேரத்துல திடீர்னு நம்ம அமைதியா சைலன்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு இருக்க முடியாது. அதுக்கு பயிற்சி வேணும், ரொம்ப கால பயிற்சி வேணும். கடைசி நேரத்துல திடீர்னு நான் தேவதை ஆயிடலாம், இன்னைக்கு ஒரே நாள்ல தேவதை ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவதை ஆக முடியாது ஒரே நாள்ல. அதனால இன்னைக்கான சுய சோதனை, என்னுடைய மனசுல ஏதாவது சுமை இருக்கிறதா? நான் உண்மையிலேயே கவலையற்ற சக்கரவர்த்தியா? என்னுடையது என்பதை உன்னுடையது என்று மாற்றியிருக்கிறேனா? நேரத்தின் வேகத்திற்கு ஏற்ப தன்னுடைய முயற்சி அதிகரிப்பவரே இறுதி நேரத்துக்கு தயாரான ஆத்மா. ஓம் சாந்தி.